வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பமில்லாதவர்கள் கடந்து போய்விடலாம். ஒரு கேள்வி. வணக்கம் ஐயா. கருங்காலி மாலை எல்லோரும் அணியலாமா? ஓகே. இதே இன்னொரு கேள்வி இருந்தது. இன்னைக்கு தேடணும். அந்த கேள்வியை பார்க்க முடியல. என்ன கேள்வி அப்படின்னா, ஒருவர் பணக்காரர், கோடீஸ்வரரா இருக்கக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டுன்னு. ஓகேங்களா? கோடீஸ்வரராக அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல வரக்கூடிய சில ஜாதகத்தை நம்ம 18 வியூவர் யூடியூப் சேனல்லே போட்டிருக்கோம். அவங்களுக்கே தெரியாது. அவங்க கிட்ட சொல்லியே நான் அந்த வீடியோ போட்டிருப்பேன். நீங்க இந்த மாதிரி நீங்க ஏதோ சொல்றீங்கண்ணே அப்படின்னு சொல்லிலாம் பேசுவாங்க. இவங்க இந்த காலகட்டத்தில் இப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகத்துல ஒரு 2, 3 ஜாதகம் இருக்கு. நம்ம ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணி அது பார்த்தது. உங்களுக்கு உண்மையான எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்? லோக்கல்லே மலேசியாலே பிறந்தவங்க ஜாதகம் தான். ஏன்னா இதுல வேற இந்தியன்ஸ். அப்ப இந்தியன்ஸ்லயும் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்றத அங்க நீங்க போய் பாருங்க. சரி, அடுத்து ஒரு கேள்வி. இந்த கருங்காலி எப்போதுமே இந்த பூஜை ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அடையாளமா இருக்கிற சில இந்த மாலைகளாக இருக்கட்டும், ஸ்படிகங்களாக இருக்கட்டும், கருங்காலியாக இருக்கட்டும், உத்திராட்சமாக இருக்கட்டும், இதெல்லாம் எதனோட அடிப்படையில கொடுத்தது அப்படின்னா உங்களோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக கொடுத்ததுங்க. ஓகேங்களா? எதுவா இருக்கட்டும். ஸ்படிகம் எதுக்கு போடுறீங்க? உங்களுடைய அந்த பாடியோடைய டெம்பரேச்சரை ஒரு மாதிரி மெயின்டைன் பண்றதுக்கு தான். ஓகேங்களா? முழுக்க முழுக்க இந்த இந்து மதத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாமுமே உங்களோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதா இருக்கும். வாசல்ல மஞ்சள் தண்ணி தெளிக்கிற வரைக்கும். ஓகேங்களா? இது நமக்கு தெரியும். இதே மாதிரி கருங்காலியாக இருக்கட்டும், உத்திராட்சமா இருக்கட்டும், இதுல வேற உத்திராட்சத்துக்கு இந்த முகம் அந்த முகம் அப்படின்லாம் கேட்பீங்களா? இந்த மாதிரி முகமெல்லாம் போட்டு எத்தனை கோடீஸ்வரர்கள் வெறும் உத்திராட்சம் அப்படின்ற ஒரு ரீசன்னால வந்திருக்காங்க. நல்லா பாருங்களேன். ஒருவர் கோடீஸ்வரராவோ யாரோ வரணும் அப்படின்னா அவருடைய பிறந்த கால ஜாதகம் அதை நீ முடிவு செய்துங்க. நேத்து ஒருத்தர் பேசினாரு. ரொம்ப எனக்கு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. தம்பி உங்ககிட்ட பேசணும். நான் எல்லாம் வழக்கம் போல எல்லா விஷயம் சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு சரிங்க சார் என்ன விஷயம் கேட்கணும்னு. இல்லை தம்பி, உங்களை யூடியூப்லயும் டிக்டாக்லயும் ஃபாலோ பண்றேன். உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு தான் நான் இது பண்ணேன். அப்படி கேட்கறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு கொஞ்சம் ஜோசியம் தெரியும். உங்ககிட்ட பேசணுன்ற ஆர்வம் இருந்துச்சு, நான் பேசினேன். அது எப்படின்னு சொல்லிட்டு சில ஜோசியம் சம்பந்தப்பட்ட விஷயம் பத்தி பேசினாரு. இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு மனசுல தோணும், ஓகே சரியான விஷயத்தை தான் கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி. உண்மையான ஜோதிடம் வரவேற்கப்படுகிறது. ஓகேங்களா? நீங்க உண்மையான ஜோதிடராக இருங்க. ஜோதிடத்தை முழுமையாக கரைச்சி குடிச்சிருங்க. பரிகாரம் சொல்லாம ஏமாத்தாம கல்லு போடாம ஜாமா வைக்காம நீங்க ஜோதிடத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க 1000 வெள்ளி நீங்க பேமெண்ட் கேட்டா கூடங்க இவன் உண்மையை சொல்லிடுவான் அப்படின்ட்டு நான் 1000 வெள்ளி போட்டுட்டு உங்ககிட்ட நின்றுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? என்னோட ஸ்டைல் அதுதான். நான் இவ்வளவு பேமெண்ட் வாங்குவேன், அதுக்கப்புறம் பரிகாரம்னு சொல்லி எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். இதனால தாங்க இந்த 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 பரிகாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், நீங்க எந்த பூஜை சம்பந்தப்பட்ட அந்த வஸ்துக்கள் யூஸ் பண்றதாக இருக்கட்டும், இதெல்லாம் பூஜைக்குரியது. ஓகேங்களா? பூஜைக்குரியது. அதை ஏன் நம்ம பூஜையோடு அப்படி நம்ம கலாச்சாரத்துல யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஆதியில நம்ம எங்க இருந்து வந்தோம்? பூர்வீகம் அந்த இந்திய பாரத நாடு. அந்த நாட்டுல கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்ப நம்ம மலேசியால இருக்கோங்க. நம்மளோட சாப்பாடு மலேசியால கிடைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். நீங்க அமெரிக்கால இருக்கீங்க அப்படின்னா அங்க கிடைக்கக்கூடிய சாப்பாடு தான் உங்களுடைய பாரம்பரிய சாப்பாடு. ஓகேங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கிறது இந்தியால இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு வரும்போது அங்க கிடைக்கக்கூடிய இங்க நம்ம அறுபதாம் வச்சு வசம்பு இதெல்லாம் பாய்க்கிறோம்ல, அதெல்லாம் எங்க இருந்து வந்ததுங்க? அங்கிருந்து வர்ற விஷயங்கள் தானே. அப்ப இது மாதிரியான ஒரு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர்த்து ஒரு கல்லு உங்களுக்கு எனர்ஜி ஏத்தி அப்படி ஸ்ட்ராங்கா வந்துடும். ஒரு வேறு உங்களை ஓகேங்க, நான் நேரடியாவே சொல்றேன். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு மாதிரி ரோலா ஒரு வேறு சுத்திக்கிட்டு இருந்துச்சு. தண்ணியில அப்படியே ஏறி போகும். அது ட்ரெண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த புழு பெருண்டுவா அது போய்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு அக்கா எங்க எஸ்டேட்ல எவ்வளவு முளைச்சு கிடக்குதுங்கன்னு ஒருத்தவங்க அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டாங்க. அது முடிஞ்சோடனே சில அப்படியே அந்த வழிபாடு அப்படி இப்படின்னு வந்து இப்ப கருங்காலியில் நிக்குது. யாருங்க அந்த கருங்காலியை தோற்றுவித்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷும் சிவகார்த்திகேயனும் ஒரு இடத்துல போட்டாங்க. அதனால அது வைரல் ஆயிருச்சு. இதுக்கும் ஒரு முன்னேற்றத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? தனுஷும் சிவகார்த்திகேயனும் கருங்காலி மாலை போட்டா முன்னுக்கு வந்தாங்க. இதெல்லாம் பிராக்டிக்கலா யோசிங்க. எங்கெல்லாம் கொரெக்ஷன் பண்ணணுமோ நம்ம மதத்துல நம்ம தாங்க கொரெக்ஷன் பண்ணணும். ஏன்னா வெளியில இருந்து ஆளுங்க சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம தானே விதமான வித்தியாசமான விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஒரு கல்லு ஒரு வேறு இந்த மாதிரியான விஷயம் போட்டு என் லைஃப் அப்படியே தலைகீழா திரும்பிருச்சுங்க. ஐசியூல அட்மிட் பண்ணியிருந்தாருங்க. அவருக்கு இந்த கல்லு போதரம் போட்டு விட்டதுதாங்க அப்படியே துள்ளி குதிச்சு 20 வயசு குறைஞ்ச மாதிரி யங் ஆயிட்டாருங்க அப்படின்லாம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நானும் நம்புறேன். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.